என்கிட்ட கிட்னி பிரச்சனை அப்படின்னு வர்றவங்க பொதுவாக நிறைய பேருக்கு யூரியா கிரேட் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் வராங்க. கிட்னி தான் ஒரே உறுப்பு உடம்புல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகாது. ஹார்ட் ஃபெயிலியர் ரிவர்ஸ் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ரிவர்ஸ் ஆகும், கிட்னி ஃபெயிலியர் ரிவர்ஸ் ஆகாது. ஸோ கிரியாட்டினின், யூரியா இந்த ரெண்டு பிளட் டெஸ்ட்டும் சுகர் இருந்து 10 இயர்ஸ்க்கு சுகர் மாத்திரை கண்டினியூஸாக போடுறவங்க கட்டாயம் 3 months ஒன்ஸ் பிளட் யூரியா, சீரம் கிரியாட்டின் இதோட சேர்த்து புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோ, மைக்ரோ ஆல்புமினூரியா இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து உங்க கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கான்றத பார்க்கணும். சப்போஸ் அந்த யூரியா கிரியாட்டின் லெவல்ல மைல்டு சேஞ்சஸ், அதாவது 1.2 கிரியாட்டின் நார்மல், 1.3 வந்துருச்சுனாலே நீங்க உஷாரா இருக்கும். அப்பவே ஹோமியோ மெடிசன் சாப்பிடும்போது உங்க கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். கிரியாட்டின் 2 வரையும் இருக்கும்போது உங்களை நார்மல் கிட்னிக்கே கொண்டு வர முடியும். 2.1 போயிடுச்சுனாலும் அது பார்டர் தாண்டின மாதிரி ஆயிடும். ரொம்ப கஷ்டம் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்றதுக்கு. 2 இருக்கும்போது 3 இருக்கும்போது உங்க டாக்டர் போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, இது ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். எப்ப பாத்துக்கலாம்? 7 வந்ததுக்கு அப்புறம் டயாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்பதான் பாத்துக்கணும் நீங்க. அதனால பாத்துக்கலாம் அப்படின்னு விடாம யூரியா கிரியாட்டினின் ரொம்ப முக்கியம். 1.2 தான் பெர்ஃபெக்ட்லி நார்மல். அந்த பெர்ஃபெக்ட்லி நார்மலை நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். அது எப்ப எலிவேட் ஆகுதோ 7 போயினதுக்கு அப்புறமா ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த ஆல்டர்னேட் சிஸ்டம்னால எதுவும் பண்ண முடியாது. டயாலிசிஸ் தான் போகிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா கிட்னியோடைய அமைப்பே அப்படி. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் நார்மல் வந்து 120, 80. எப்போ உங்க பிபி ஜாஸ்தி ஆகுதோ ரீனல் ஹைப்பர் டென்ஷனான்றதையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிட்னி ஃபெயிலியரை ஏர்லியர் டெடெக்ட் பண்ண முடியும், கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும்.